இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மேகங்களுடனே கர்த்தர் வர போகிறார். நம்முடைய ஆண்டவர் மீண்டும் வருகிற தெய்வமா இருக்கிறார். கண்கள் யாவும் அவரை காணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்துல சீஷர்களோடு பேசின ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாராம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டதாம். இப்படியாக அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகில வந்து நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்க வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று சொன்னார்களாம். பிரியமானவர்களே, எப்படி எழுந்தருளி போனாரோ அதே ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். காத்திருங்கள், விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுங்கள். இயேசு வரும்போது மணவாட்டியானிய சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இயேசு வரும்போது புத்தியுள்ள ஸ்திரீகளாக நாமும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்படும் போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, கர்த்தரோடு பேசி கொண்டிருங்கள், கர்த்தரோடு நடங்க. கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய வருகையில நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிறோம். யுக யுகமாய் அவரோடு கூட சந்தோஷமான இடம், நிம்மதியான இடம், கண்ணீர் இல்லாத இடம், அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போக போகிறோம். ஆயத்தமாயிருங்கள் பிரியமானவர்களே, விழிப்பாக இருங்கள், காத்திருங்க, பரிசுத்தமாயிருங்கள், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எப்படி எழுந்தள்ளி போனீரோ அப்படியே நீர் மறுபடியும் வருவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. காத்திருக்கிறவர்களாக, விழித்திருக்கிறவர்களாக, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார். உடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.